வணக்கம். ரியல் அப்ரெண்டிஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்கள தான் சொல்கிறோம், வேறு யாருமே இல்லை. ஏதோ நான் படத்தளபதி மாதிரியும் இவங்க எனக்கு நியமிக்கப்பட்ட காவலர்கள் மாதிரியும். நீங்கள் முன்னாலேயே போங்க, நாங்கள் பின்னாலேயே ஃபாலோ பண்ணுறோம். இவங்களை வச்சுட்டு பைக்கை கூட வெளியில் எடுக்க முடியல. எப்படியோ ஒரு பாடாப்பட்ட பைக்கை வெளியில் எடுத்தாச்சா டாபிக் வருவோம். ஸோ புது வருஷம் வருது. புது வருஷத்தை புது பள்ளியோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? சில வேலைகள் வீட்டில் இருந்தது. ஃபிஷ் டேங்கில் ஒரு ஃபிஷ் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவருக்கு ஜோடி வாங்கலாமட்டு போயிருந்தேன். பட் இங்கே நிறைய மீன்களை பார்க்கும்போது மனசு அப்படியே கொள்ளையடிக்குது. இந்த மாதிரி தொட்டி வீட்டில் செய்யணும் அப்படின்ட்டு. எனக்கு தொட்டி பிளான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் செய்யும்போது கட்டாயமாக ஷேர் பண்ணுறேன் உங்களோட. ஸோ அதுக்காக தான் இப்போ சின்ன தொட்டி போதுமன்ற மனநிலையோடு இருக்கிறேன். அதுக்கு பிறகு வளையல் வாங்க லிஸ்ட் என்கிட்ட இருந்தது. ஸோ வளையல் வாங்க போயிருந்தேன். பெண்களையும் கண்ணாடி வளையலையும் பிரிக்க முடியாது. அதுபோல் தான் எனக்கும் கண்ணாடி வளையல்ண்டா கொல்ல பிரியும், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ இதே மார்பிள் பாத்திரம் வீட்டில் ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னொரு பாத்திரம் எனக்கு வேணும் போல் தோணுனது. அதுக்காக இந்த கடைக்கு வந்திருந்தேன். சில திங்ஸை வாங்கிட்டு வீட்டு வந்தாச்சு.